இப்போ பாகிஸ்தான்ற நாடு நம்ம அதை ஒரு காரணம் அப்படின்றப்ப நீங்கள் கோட் பண்ணுறீங்க அங்கே இருக்கிற இராணுவ ஜெனரல் பேசுகிறார் அப்படின்றது. அதெல்லாம் தாண்டி அமெரிக்கா சில காலங்களில் பொருளாதார தடை பாகிஸ்தானுக்கு விதிச்சது. நம்ம அமெரிக்காட்ட சான்றுகள் கொடுத்தோம், இங்கே பேஸ்மெண்ட் தீவிரவாத குழுக்களுக்கு இடம் கொடுக்குறாங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதை பாகிஸ்தான் மறுக்கும், இதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு பாகிஸ்தான் பின்னணி அப்படின்றதுல ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இனி வெளியூர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறார் அந்த போர்ஷன்? அதே இது இப்போ நான் சொல்ல வர்றது அதுதான். இப்போ இந்த ஒரு நம்ம கெஸ்ட் ஒருத்தர் இப்போ சொன்னார் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், செந்தில் அவர்கள். சார் இப்போ வரைக்கும் இது ஃபாரின் மிலிட்டன்ட் செஞ்சதா லோக்கல் மிலிட்டன்ட் செஞ்சதா அப்படிங்கிறது தெரியாது. புல்வாமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ வாஸ் அ லோக்கல் ரெசிடென்ட் ஆஃப் காஷ்மீர். ஸ்ரீநகரில் இருந்த ஒரு ரெசிடென்ட் செஞ்ச ஒரு தீவிரவாத செயல் தான் புல்வாமா. அவன் பார்டரை கிராஸ் பண்ணி வரல. he was responsible and it is there, it is on record. இந்த இதில் இவங்க அவன் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வந்தான்னா எப்போ வந்தான், யார் எத்தனை வந்தா, இன்னும் யாருமே இன்னும் அதை ஆத்தென்டிகேட் பண்ணல. அதே மாதிரி சார் ஒன்று இன்ஃபில்ட்ரேஷன் இருந்துட்டு ஒன்று எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். காலங்காலமாக நம்ம வரலாறை திரும்பி பார்த்தோம்னா அந்த சம்மர் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அந்த ஐஸ் எல்லாம் கரையும், அப்போ தான் அந்த கணவாய் திறக்கும், பாதை கிடைக்கும், அப்போ தான் இன்ஃபில்ட்ரேஷன், நியூ இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதை பண்ணினவங்க புதுசாக டெரரிஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய ஒரு இது. இனிமேல் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ் வரப்போகுது சார். லோக்கல் மிலிட்டன்ட் கிடையாது, அங்க வந்திருக்காங்க சார். இது எங்க இருந்து வந்தா எப்போ வந்தாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சார் இனிமேல் தான் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ் வரும். அதுக்கு அடுத்து தான் அந்த பிளேம் கேம் ஆரம்பிக்கணும், யாருடைய லேப்ஸ் அப்படிங்கிறது. அது எல்லாமே அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஐ கோ தட் சார், இந்த இஸ்ரேலில் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இவ்வளவு நாளுமா போயிட்டு இருக்கு. பெஞ்சமின் நேத்தன்யாஹூ பிரைம் மினிஸ்டர், அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா இஸ்ரேலில்? more than 50% of the population are revolting against him to stop the war. இன்னைக்கு பாலஸ்தீனியன் ஹெட் என்ன சொல்றாரு, ஹமாஸா யூ லே டவுன் தி ஆர்ம்ஸ் அப்படின்னு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஹமாஸ் யாரு? தீவிரவாத செயலில் ஈடுபட்டுக்கிட்டு பாலஸ்தீனியன் சாயலில் இருந்துட்டு தீவிரவாதத்தை பண்ணிட்டு இருக்கிற ஹமாஸா ப்ளீஸ் லே டவுன் தி ஆர்ம்ஸ், வி டோன்ட் வாண்ட் வார் அப்படின்னு ஒரு நாடு கேட்குது. ஆனால் அந்த தீவிரவாத குரூப் அவங்களுடைய பவர் அங்கே ஜாஸ்தி. அதனால அவங்க they are indulging in it. சார் ஒரு நாட்டுடைய அதாவது எலெக்டட் கவர்மெண்ட் தீவிரவாத குரூப்பை லே டவுன் தி ஆர்ம்ஸ்னு கேட்குறாங்க. அந்த நிலைமைக்கு எது தள்ளுச்சுன்னா இஸ்ரேலோட அட்டாக். எந்த இது வந்தாலும் சரி, என்னுடைய 59 ஹோஸ்டேஜஸ் விடுற வரைக்கும் நான் விடமாறதில்லை அப்படின்னு எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த விதிமுறைகளுக்கும் போர் நெறிமுறைகளுக்கும் கட்டுப்படாத ஒரு நாடுன்னா இஸ்ரேல சொல்லலாம். நாடு கட்டுப்பட்டது இல்ல சார், அவங்களோட போர் இருக்குல்ல இல்ல சார், ஹமாஸை மட்டும் சொல்ல முடியாது. இஸ்ரேலின் தாக்குதலுமே அது சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டாதான்னா 1000 கேள்விகளை நம்ம இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் எழுப்பப்படும். அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம். இந்த கேள்விக்கு இப்போ ரகு அவர்கள் கேட்டதுதான், நீங்க பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா இது சர்வதேச அரசியல் சம்பந்தப்பட்டது. பல நேரங்களில் நம்ம அமெரிக்காட்ட சொன்னோம், அந்த பாருங்க ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு. அந்த ஆதாரங்கள்லாம் இருக்கா? இத பாகிஸ்தான் பின்னணியில தான் இருக்கு, இந்த தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்திருக்கிறது, அப்படிப்பட்ட ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருச்சா, கிடைக்குமா? அதை பத்தி கேட்கிறேன். புதுசா கிடைக்க வேண்டியதே இல்ல, காலங்காலமா இருக்கு நம்மட்ட. என்டையர் வேர்ல்டு நோஸ் இந்த மண்ணு பாகிஸ்தான் மண்ணுல இருந்து தான் தீவிரவாதமே கிளம்பி வருது. ஏசியால இந்த தீவிரவாதம் யாரு அடைக்கலம் கொடுக்குறான்னா பாகிஸ்தானோட அரசியல் அமைப்பு எப்படி இருக்கு, அந்த நாடு எப்படி இருக்குன்னா, ஏன் அங்க உள்ள ஆர்மி மட்டும் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, ஏன் மார்ஷியல் லா வருது, ஏன் சிவிலியன் கவர்மெண்ட் எப்பயுமே அதுக்கு சப்சர்வியண்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இஃப் பாகிஸ்தான் ஆர்மி ஹஸ் டு சர்வைவ், they have to keep this terrorism alive. ஆனா நீங்க ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பின்னணியில ஆதாரங்கள் கொடுக்க வேண்டாமா? இது எது நடந்தாலும் பாகிஸ்தான் காரணம்னு சொல்றத ரகு அதானே கேட்டாரு. சர்வதேச சமூகத்தை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். கண்டிப்பான முறையில் இதை கன்வின்ஸ் பண்ணும். நம்ம நாட்டோட வல்லமை உங்களுக்கு தெரியாது சார். இவங்க எங்க இருந்து சார், நம்மளுக்கு எந்த பார்டர் அந்த இதுல பார்டர் இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஜம்மு ரீஜியன்ல டோடா கிஸ்துவார் வழியா போயிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ஹெச்சை தாண்டி போக முடியாது. இவங்க இன்ஃபில்ட்ரேட்டிங் ரூட்டே சொல்ல முடியும். 15 நாள் முன்னாடி கட்டுவா டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதை தடுத்திருக்க முடியாது சார். இதுதான் நான் சொல்ல வர்றேன். இன்ஃபில்ட்ரேஷன் 100% ஃபுல் ப்ரூஃப் எந்த கண்ட்ரியாலையும் பண்ண முடியாது. அதாவது இப்போ பிஜேபி எதிர்க்கட்சியா இருந்திருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா மோடி அந்த பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்க மாட்டாரா இல்லையா?
பாசிபிளி காங்கிரஸ் prime minister. நமக்கு ஹிஸ்டரி எடுத்தா இருக்கே கேட்டுருக்காரு, நீ weak. மிக கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அதான் நான் சொல்றேன், இது அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எதிர்க்கட்சிகளோ பத்திரிகைகளோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரே ஒரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஜேபி எதிர்க்கட்சியாக இருந்தபோது வைத்த விமர்சனங்கள்லாம் இன்னமும் இருக்கு. அதையும் நீங்க கண்டிச்சிருப்பீங்கல்ல, விமர்சிச்சிருக்க கூடாது. யாரையுமே கண்டிக்க இங்க வரல. இல்ல சார், இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப முதல்ல கொடுத்தீங்கல்ல, இந்த உளவுத்துறை ஃபெயிலியர்ன்றதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. பாஜக எதிர்க்கட்சியா இருந்தபோது அந்த நிலைப்பாடு தான் உங்களுக்கு சரியா? உளவுத்துறைன்றது இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் என்னைய மாதிரி உங்களை மாதிரி அதுதான் கேக்குறேன். அந்த அவங்க தான் வர்க் பண்றாங்க. they are working for the nation, they are not working for any party. இல்ல நான் அத கேக்கல சார், அதுதான் உங்க நிலைப்பாடா இருந்திருக்கு. என்னோட நிலைப்பாடு எப்பயுமே உண்மை. அவர் சொல்றாரு அது அப்புறம் வந்து இது அரசியலுக்கு கொண்டு வராங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், கேட்டா கூட இதாவது இப்ப காங்கிரஸ் கேக்குது இது உளவுத்துறையோட ஃபெயிலியர், ஹோம் மினிஸ்டர் பதில் சொன்னோம், பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னோம்னா அவங்க ஆன்டி நேஷனல் கிடையாது. இறந்து போனவங்க அவங்க ஆள்ற மாநிலத்திலிருந்து இருக்காங்க, எல்லாமே இந்தியர்கள். இந்து முஸ்லீமே விட்டுருங்க, எல்லாம் நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற பார்வையில கேள்வி கேட்கலாம். அப்படிதான் நீங்க கவர்மெண்ட் அக்கௌண்டபிள் ஆக்குவீங்க. கேட்டாலே ஒரு அரசு பதில் சொல்லணும். பாகிஸ்தானுக்கு போங்க, நீங்க பாகிஸ்தானும் நீங்களும் ஒண்ணு. அந்த மாதிரி நீங்க வந்து பதில் சொல்லக்கூடாதுன்ற பொறுப்போட தான் பதில் சொல்லணும். அந்த கோபத்தை, தார்மீக கோபத்தை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பிஜேபிக்கு இதை விட பல மடங்கு கேட்டிருக்கும்ல, கேட்டாங்கல்ல, கேட்டாங்களா இல்லையா? அப்புறம் ஒரே விஷயம், சார் வந்து அந்த இஸ்ரேல் உடைய பதிலடியை கொஞ்சம் குளோரிஃபை பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு அது ஏத்துக்க முடியும். அதனாலதான் நான் குறிக்க, நீங்க கேட்டீங்க, கரெக்டா கேட்டீங்க. ஹமாஸை யாரும் சப்போர்ட் பண்ணல, பட் வந்து அந்த ஆக்குபேஷன் ஆஃப் பாலஸ்தீன்ங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு போராடுற நியாயமா, அதாவது நீங்க வந்து அமைதி வழியில போராடலாம் இல்லையா? ஆனா நீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி 50,000 பீப்புளா நீங்க டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஹமாஸ் பண்ண அயோக்கியத்தனத்தை விட நீங்க பல மடங்கு பண்ணுவீங்களா? குழந்தைகளும் பெண்களும் கொத்தா இன்னி வரைக்கும் செத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க, எந்த விதிமுறையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அததான் இந்தியா பண்ணு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மாதிரி இருங்கன்றாங்க. அப்படி இருக்க வேண்டாம் இந்தியா, மனிதாபிமானத்தோட இருக்கும். இப்போ செப்டம்பர் 11 வேர்ல்டு ட்ரேடிங் இதை பில்டிங்கை உடைச்சாங்க இல்லையா? அமெரிக்காவை விட பென்டகனுக்கு பக்கத்தில் அமெரிக்காவை விட பாதுகாப்பான நாடு எது உலகத்தில் இருக்க முடியாது. அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அதனால் எப்படி அங்கே பாதுகாப்பு, அதை தாண்டி அந்த விமானத்தை கொண்டு வந்து இடித்து உடைச்சாங்க. இஸ்ரேல் அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக, நம்ம எதையுமேன்றது ஒரு திறந்த மனதோடு பேசுறது தான், எது குற்றங்கான்றதுன்னு இல்லை. ஆனா அந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா எடுத்த நிலைப்பாடு, அதற்கு பிறகு நீங்க இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, ஆனா இப்ப செந்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியது தொடர் நடவடிக்கை இங்க நடந்துட்டே இருக்கே, நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு விமர்சனம் சொல்ல வரேன். ரெண்டாவது, இஸ்ரேல முதல்ல ஹமாஸ் வந்து இஸ்ரேலை தாக்கும்போது 1500 பேரை கொண்டாங்க இல்லையா? ஒரே நாள் 2 மணி நேரம் 2-3 மணி நேரம் அட்டாக்ல எவ்வளவு பாதுகாப்பாக இஸ்ரேல், எவ்வளவு பாதுகாப்பு, உலகத்துக்கே தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் இராணுவ இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள ஒரு இஸ்ரேலை, அவ்வளோ விழிப்பாக இருக்கிற இஸ்ரேலே அடிக்க முடிஞ்சது இல்லையா? அதனால தான் நடந்த சம்பவத்தை இல்லை, இந்த இன்சிடென்ட் செந்தில் அதை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்னா, உள்ளுக்குள்ள வந்து சுற்றுலா பயணிகளை துப்பாக்கி வச்சு சுடுறாங்க அப்படின்னா இங்கு பாதுகாப்பு ஒரு ஏவுகணை கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதான்னு ஒரு பழமொழி உண்டு. எல்லையில் இருந்து ஊடுருவுறாங்களா? லேப்ஸ் இல்லைன்னு நான் சொல்லதுக்கு வரல. நான் லேப்ஸ் இல்லைன்னு நான் என் மனசாட்சியை தாண்டி நான் சொல்ல வரல. அவ்வளவு இருக்கும்போது அதுல சிஆர்பிஎஃப் கூட அதுல இருந்திருக்கணும். நான் கைத்தட்டுறேன் சார் உங்களுக்காக. ஆமா, சிஆர்பிஎஃப் அங்க இருந்திருக்கணும். அதுக்கு நம்ம இப்ப சொல்ல, நான் உங்களை வேற எதுலயும் உங்களை குறுக்கிடல. எதுக்காக சொன்ன தெரியுமா? இன்னொரு 4 நாள் கழிச்சு இத பேசலாம். குறுக்கிடல சார், கைத்தட்டவே இல்ல, நான் முதல்ல நான் உங்கள்ட்ட குறுக்கிட்டது 4 நாளோ 1 வாரமோ கழித்து பிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது அன்னைக்கும் பேசாம யாராவது இருந்தாங்கன்னா அது தவறு. ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு பிறகு, ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அதுல இருந்து நம்ம பாடங்கத்துக்கு தான் செந்தில் சொல்றது. அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த சம்பவத்துக்கு பின்னால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒரு பிரேக்குக்கு அப்புறமே ஆகையினால அது அவர் சொல்றதை அரசாங்கம் எடுத்துக்கணும். எடுத்துக்க பாயிண்ட் தான். விவாதத்தினுடைய நோக்கமே தானே.